இன்றைய நாள் நல்ல பொழுதாக விடிஞ்சிருக்கு அப்படின்னு திமுகவினுடைய கழக உடன்பிறப்புகள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு இனிப்பான செய்தியை டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அப்படி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்ததுதான், மாண்புமிகு மரியாதைக்குரிய டம்மி அமைச்சராக 468 நாட்கள் சிறையில் இருந்த எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஜாமீன் வழங்கி இருக்குது. நாங்க எல்லா மீனையும் கேட்டு பார்த்துட்டோங்க. வஞ்சர மீன் இருக்குங்கிறான், ஐர மீன் இருக்குங்கிறான், நெத்திலி இருக்குதுங்கிறான், எல்லாம் இருக்கு. அந்த ஜாமீன் மட்டும் இல்லை அப்படின்னு 468 நாளாக இழுக்கடிச்ச அந்த ஜாமீனை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக கரூர் கேங் பெரும் மகிழ்ச்சியில் இருக்குது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நடுவில் ஒரு சில கேள்விகள் வெளியில் வர்ற அண்ணன் செந்தில் பாலாஜி எப்படியெல்லாம் நடந்துக்குவாரு? அனைத்துறவுகளுக்கும் அசுரனின் வணக்கம். வேலை வாங்கி தருவதாக மக்கள்கிட்ட பணத்தை வசூல் செய்து அரசாங்க உத்தியோகம், அதுவும் ஓட்டுநர் பணி, நடத்துனர் பணிக்கு நாங்கள் பொறியாளர் பணிக்கு உங்களுக்கு நாங்கள் பணியமர்த்துறோம் அப்படின்னு பணம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2023 கைது செய்யப்பட்டவர் இப்போ ஓராண்டு 3 மாதம் 10 நாள் கழித்து, அதாவது 468 நாள் கழித்து சிறையிலிருந்து வெளிவர போறாரு சிறைப்பறவை மாண்புமிகு மரியாதைக்குரிய டம்மி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அதில் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அமலாக்கத்துறைக்கு தொடர்ச்சியாக அவங்க கேள்விகளை வச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த வாதங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நீதிமன்ற படிக்கட்டா, மாவட்ட நீதிமன்ற படிக்கட்டு ஏறினாங்க, அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினாங்க, அப்புறம் உச்சநீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினாங்க. உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் நீங்கள் மாநில இதில் போய் நீங்கள் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் பெயில் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அங்கே பெயில் பெட்டிஷன் போட்டாங்க, அது ரிஜெக்ட் ஆச்சு. இப்படி பல குழப்பங்கள். அதில் மிகப்பெரிய திறமை வாய்ந்த வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி, பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சு வாதாடியும் ஜாமீன் கிடைக்கல. ஆனால் கடைசியாக உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அமலாக்கத்துறை நீங்கள் என்ன விசாரணை போய்கிட்டு இருக்கு, எந்த இடத்தில் சாட்சிகளை அவர் கலைப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க, எதன் பேஸில் எந்த கிரவுண்டில் நீங்கள் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அமலாக்கத்துறை கேட்டிருந்தாங்க. அமலாக்கத்துறையும் மத்திய அரசாங்கமும் அதற்கு ஒழுங்கான விளக்கத்தை, சரியான விளக்கத்தை கொடுக்காததுனால இப்ப பெயில் கொடுத்திருக்காங்க. ஜாமீன் வழங்கின உச்சநீதிமன்றம் சும்மா அப்படியே போற போக்குல இந்தாங்க ஜாமீனை வச்சுக்கோங்க அப்படிலாம் கொடுக்கல. அதுல சில நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. சாட்சியங்களை நீங்க நேரில் சந்திச்சு பேசக்கூடாது, சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை ஆணையத்தில் போய் நீங்க கையொப்பமிடணும், அதாவது ஆட்டோகிராஃப் போட்டாகணும். ஏன்னா நீங்க பாட்டு வெளியில எங்கேயா கிளம்பி போயிட்டீங்கன்னா, அதுல மிக முக்கியமா அமைச்சர் பதவி வச்சிருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறேன்னு எங்கிட்டாவது கிளம்பி போய் அங்கிட்டே உங்க தம்பி போனது போல இல்ல தலைமறைவாக இருக்கிறது போல நீங்க போய் தலைமறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால பாஸ்போர்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு நிபந்தனையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல 25 லட்சம் ரூபாய்க்கு பாண்டு 2 பேர் தரணும் அப்படிங்கிற ஷூரிட்டியும் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின பணங்கள், அதாவது உங்கள் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய பணங்களுடைய இது தொகை அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால 25 லட்சம் ரூபாய்க்கு பாண்டு 2 பேர் தரணும். அது திமுகவில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, கரூர்லேயே ஒரு 4 பேர் 5 பேர் டக்குன்னு பிடிச்சிடலாம். ஒரே நல்ல உடனடியாக 25 லட்சம் ரூபாய்க்கு பாண்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆளா இல்லை, அது கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த நிபந்தனைகள்லாம் சொல்லித்தான் நீதிமன்றம் இது ஜாமீன் கொடுத்துருக்கே தவிர நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக போயிடலாங்க, ஜாமீனில் வெளில போயிட்டீங்க, நீங்கள் வழக்கு விசாரணை பொறுமையாக ஒரு 20 வருஷத்துக்கு நடக்கும் அப்படிலாம் இல்லை. எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் உடனே வரணும், தேவையில்லாமல் வாய்தா வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அமைச்சர் பொறுப்பில் இருப்பீங்க, அமைச்சர் பொறுப்பில் இருந்து நான் அந்த இதில் இருந்தேன், அரசு நிகழ்ச்சியில் இருந்தேன், அதனால நான் வர முடியல அப்படின்னு தேவையில்லாமல் வாய்தாலாம் போடக்கூடாது, சரியாக விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படிங்கிற கிடுக்குப்பிடியையும் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இப்போ பெயில் கொடுத்ததுனாலே செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி, இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுருவாரு, அவர் இந்த வழக்கிலிருந்து வெளிவந்துருவாரு அப்படி நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வழக்கு நடக்கும், வழக்குல மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகணும், மறுபடியும் ஆஜராகணும், விசாரணைகள் நடக்கும், சாட்சியங்களை எடுத்து விசாரிப்பாங்க, உங்கள் மீது புகார் கொடுத்தவர்கள் மீது அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்ன நடந்துச்சு, இதை எப்படி கையில் கேஷா வாங்கினாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த வழக்கில் இன்னும் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருவாளர் மரியாதைக்குரிய கரூர் கேங்கினுடைய முக்கிய புள்ளி அசோக் அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியல. இதுக்கு இடையில நீதிமன்றம் இப்ப ஜாமீன் கொடுத்திருக்கு. அசோக்கை இதுவரை யாரும் கைது செஞ்சதா எதுவும் இல்லை, காவல்துறை தரப்புல அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. தலைமறைவு வாழ்க்கை. கூட பிறந்த அண்ணங்க 468 நாள் ஜெயிலுக்குள்ள நெஞ்சு வலி அதுக்கு ஆபரேஷன் பண்ணி, அது கண்ணீர் விட்டு கதறி, பேண்டோட யூரின் போய் இவ்வளவு கஷ்டப்பட்ட அண்ணனை பார்த்தும் மனம் இலகாத அந்த தம்பி இப்ப வெளில வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. வெளியில வந்தா அவர் எப்படி மாட்டுவாரு? அவரை மறுபடியும் அமலாக்கத்துறை கைது பண்ணி கொண்டு போய் சிறைப்படுத்துமா? அசோக்கை கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது போல உள்ள நல்ல அல்வா கொடுத்து
நல்ல கேக்கு முந்திரி கேக்கு கொடுத்து உள்ள வந்து டிவி எல்லாம் போட்டு கொடுத்து ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து கவனிச்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டம்மி அமைச்சர்னால ஒரு டம்மி அமைச்சர், அந்த டம்மி அமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு முந்திரி கேக் அல்வா கொடுத்ததாக செய்திகள் வெளிவந்துச்சு. அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சொன்னாங்க அப்படி சிறைத்துறையில் வந்து அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அப்படி அசோக கவனிப்பாங்களா? சரி, சிறைத்துறையில் செந்தில் பாலாஜியை எவ்வளவு நல்லதாக எப்படி வேணாலும் பார்த்துக்கிட்டாலும் 468 நாள் உள்ள வச்ச அந்த கோபமும் வெறியும் இருக்கும்ல, அவர் உள்ள போறதுக்கு யார் காரணம்? திமுக போட்ட வழக்கு. இது அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப வெளியில வர்றவரு வெளியில வந்து திமுகவை விட்டு வைப்பாரா? நீங்க போட்ட வழக்குல இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டேன், 200 ரூபா ஊப்பியா மாறிட்டேன், 200 ரூபா ஊப்பியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 2000 ரூபா காசு கொடுக்கலான்னு நான் அடுத்த கட்ட திட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கிறேன். காலையில டாஸ்மார்க் சரக்க எப்படி எல்லாம் கட்டிங் போட்டு விற்கலாம், எப்படி மிஷின் போட்டு விற்கலாம், நவீனமயப்படுத்தலாம், சாராயத்தை வந்து எப்படி எல்லாம் நம்ம விற்பனை பண்ண முடியும், அதை அதிக பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட முடியும், அதுவும் இல்லாம ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாடலை அறிமுகப்படுத்தினாரு. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பட்டி மாடலை அறிமுகப்படுத்தினாரு. அந்த பட்டி மாடல் ஃபார்முலா தான் இப்ப விக்கிரவாண்டியில நீங்க பயன்படுத்தினீங்க. இப்படி ஒரு கழக முன்னோடியாக கழகத்திற்காக பல தொலைநோக்கு திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜியை 468 நாள் நீங்க உள்ள வச்சு அவரை சித்திரவதை பண்றதுக்கு, அவரை கொடுமைப்படுத்துவதற்கு காரணமாக இந்த திமுக இருக்கு. இந்த திமுக மீது அவருக்கு கோபம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா திமுகவில் வழக்கறிஞர் அணி அப்படிங்கிறது வந்து பெருசாக சொல்லுவாங்க. இப்போ திமுகவில் வந்து இளங்கோவன் இருக்கிறாரு, RS பாரதி போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பித்தா இந்த ரஜினி முருகன் படத்தில் இவர் சொல்லுவார்ல, இவர் மட்டும் இங்கே இல்லாமல் ஜட்ஜு கிட்ட படிச்சிருந்தாங்க, இவங்க தான் ஹைகோர்ட் ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் திறமை சார்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் திமுகவில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் செந்தில் பாலாஜி மீது அக்கறை இல்லாது உள்ளேயே கடக்கட்டும், உள்ள என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு திமுக விட்டுருச்சு. அப்படி விட்டதனுடைய வெளிப்பாட்டு அண்ணனுக்கு செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா தெரியாது? அவருக்கு தெரியும். அப்போ அவரு அந்த வஞ்சத்தை பழி தீர்க்கிறதுக்கு நேரத்துக்காக காத்திருக்கிறார். இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி தரப்பட்ட வந்து யாராவது பேசி இருந்திருக்கலாம், ஏற்கனவே வந்து பேசப்பட்டதாக பல செய்திகள் வந்துச்சு. நீங்கள் வந்து வெளியில் வந்தால் பிஜேபியில் வந்து இணைஞ்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டி, ஏன்னா பிஜேபியில் தான் ஃபுல் அக்யூஸ்டும் இருக்கிறாங்க, அப்போ அக்யூஸ்டாக நீங்களும் வந்து ஐக்கியமாயிடலாம் அப்படின்னு ஏற்கனவே பேசப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துச்சு. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி வெளியே வந்து பிஜேபி பக்கம் போவாரா, இல்லை பழைய குருடி கதவத்துறையின் அதிமுக பக்கம் போவாரா, இல்லை திமுகவிலேயே அமைச்சர் பொறுப்பு வாங்கிக்கிட்டு நீ என்ன அடித்தாலும் பரவாயில்ல, நீ என்ன கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, நீ என்ன வழக்கு போட்டு என்னை சிறைப்படுத்தினாலும் பரவாயில்ல, இந்த கேஸில் நான் வந்து சிறை தண்டனையை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய அரசியல் வாழ்க்கையே பாழா போனாலும் பரவாயில்ல, நான் கடைசி வரைக்கும் கழக உடன்பரப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நான் முட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற முடிவை எடுப்பாரா அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இப்ப திமுக உடன்பரப்புகளோட மனநிலை என்னவா இருக்குன்னா, ஒரு குதூகல மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும். அதுவும் குறிப்பாக கரூர்ல பணமழை அடிச்சு ஊத்த போகுது. அதாவது மேல இருந்து இந்த ஆலங்கட்டி மழை பெய்யும்பாங்கல்ல, அந்த மாதிரி பணக்கட்டி மழையா கரூர்ல பெய்யும் அப்படிங்கிற அளவுக்கு கரூர்ல இருக்கக்கூடிய உடன்பரப்புகளுடைய மனநிலை அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போனதுனால இந்த 468 நாளாக கரூர்ல இருக்கிற பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க டெக்ஸ் கம்பெனி ஒழுங்கா ஓடல, அங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு வந்து கந்து வட்டி தொழில் போகல, அது இல்லாம வட்டிக்கு பணம் கொடுக்கிறது, அந்த பெரிய பெரிய ஃபினான்ஸ், அந்த ஃபினான்ஸ் எல்லாம் முடங்கி போயிருந்துச்சு. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி வெளிவருவதன் மூலியமாக மறுபடியும் குதூகலம் ஆகும். இப்போ ஏற்கனவே பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்கிட்டு இருந்தது, அடுத்து அந்த கரூர் கேங் என்ன பண்ணும், பாட்டிலுக்கு மேல 20 ரூபா வாங்கும். ஏன்னா விட்ட பணத்தை பிடிக்கணும்ல. இப்போ குதிரை மேல ஒருத்தவங்க பந்தயம் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த குதிரை மேல பந்தயம் கட்டி அந்த குதிரை தோத்து போயிருச்சுன்னு வைங்க, அடுத்து என்ன பண்ணுவான், டபுள் மடங்கு இன்னொரு குதிரை மேல பணம் கட்டுவான். அது எதுக்காக அப்படின்னா இந்த விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல இந்த 468 நாளாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கணக்கு வச்சா அது நமக்கு தலையை சுத்திரும், நம்ம எண்ணி பார்க்கவே முடியாது. தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம், அதுவும் குறிப்பாக இந்த 2 ஆண்டுகளில் 10,000 கோடி அதிகமாக விற்கிற அளவுக்கு வருமானம் வந்திருக்கு. 10,000 கோடினா அதுல எத்தனை பாட்டில்கள் இருக்கும், அந்த ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா வீதம் நம்ம எவ்வளவு காசு சம்பாதிச்சுக்கலாம். அப்ப அந்த காசையெல்லாம் சேர்த்து 2 மடங்காக கரூர் கேங் சம்பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால கரூர்ல இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கழக உடன்பரப்புகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய விடுதலையை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அப்பாடா நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. எப்போ பார்த்தா இந்த ஏற்கனவே அனில் கண்டென்ட் கொடுத்தாரு, அப்புறமா வந்து இந்த வாட்சுக்கு ரஃபேல் வாட்சுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு, அண்ணாமலை கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாப்ல, அப்புறம் அமலாக்கத்துறையிட்ட மாட்டிக்கிட்டாப்ல. இப்போ வெளியில் வந்த பிறகு அண்ணன் வந்து செந்தில் பாலாஜி அப்படி இருக்க மாட்டார். இப்போ வந்து குதூகல மனநிலையில் மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு அண்ணன் செந்தில் பாலாஜி செயல்பட போகிறாரு. மறுபடியும் டாஸ்மார்க் இதை வந்து அவர் எடுத்துக்குவார், அதாவது இந்த சாராயத்துறையை எடுத்துக்குவார், அதே போல் மின்சாரத்துறையை அவர் எடுத்துக்குவார். ஏன்னா அமைச்சரவை மாற்றமே இதுக்காகத்தான் காத்திருப்பில் இருந்துச்சு. இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் என்னைக்கோ துணை முதலமைச்சர் ஆயிருப்பார். சவுக்கு சங்கர் விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் ஆயிரணுங்கிற கனவுல ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். இப்போ கடைசியில் அதுவும் போச்சு. நேற்று சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுத்து அவர் வெளியே வந்துட்டார். இன்னைக்கு
செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து உச்சநீதிமன்றம் அனுப்பிடுச்சு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி வெளில வர்றாரு. இப்படி வெளியே வந்த பிறகு அவருக்கு என்ன அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்க? ஏற்கனவே மதுவிலக்கு இருந்துச்சு, அதை கொடுப்பாங்களா, அல்லது மின்சாரத்துறை இருந்துச்சு, இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து மறுபடியும் அவருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல கழக உடன்பிறப்புகள் இருக்காங்க. எது கொடுத்தாலும் திறம்பட செய்யக்கூடியவங்க செந்தில் பாலாஜி, அதுல மாற்று கருத்தே இல்ல. இப்ப திமுகவை அழிக்கிற திட்டத்தை கூட நீங்க அவர் கையில கொடுத்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு ரகசிய உடன்படிக்கை பிஜேபியில இருந்து என்ன போயிருக்கும்னா, நீ பிஜேபியில வந்து நேரடியெல்லாம் சேர வேண்டாம், நீ திமுகக்குள்ளேயே இரு. எப்படி ஓபிஎஸ் அதிமுகக்குள்ளேயே வச்சு அதிமுகவை கருவுறதுக்கு அந்த ரெண்டு இலையையும் அந்த ஆட்டுக்குட்டி தின்னுச்சோ, அதுபோல ஓபிஎஸ்ஐ வைத்து அதிமுகவை கருவறுத்தது போல இங்க திமுகவை கருவறுப்பதற்கு செந்தில் பாலாஜியை உள்ளேயே வச்சு வேலை செய்வாங்க. இது பிஜேபியினுடைய திட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையில பார்க்கறவங்க அவங்களுக்கு வேற வேற நிலைப்பாடு இருக்கலாம். அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம். அப்படி கொடுத்த வேலையை திறம்பட செய்யக்கூடியவர் அண்ணன் செந்தில் பாலாஜி. அதனால திமுகவை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தயாராயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா சிறையில் இருந்தவனுடைய மனநிலை, சிறையில் இருந்தவங்களுடைய பாதிப்பு, எதனால அவங்க உள்ள போனாங்க, இந்த 468 நாள் ஓடி இருக்கும்ல மைண்டுக்குள்ள. நம்ம பாட்டு செவனேன்னு கரூரில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு பப்ளிக்கு நம்ம மேலே வழக்க போட்டு அந்த வழக்கை திமுக மேடையில் 2016 பேசி 2021 அதை ட்ரையலுக்கு எடுத்து அதில் அமலாக்கத்துறை தேவையில்லாமல் ரெய்டு வந்து அதில் தேவையில்லாமல் இந்த சவுக்கு சங்கர் செல்ஃபி எடுத்து போட்டு நான் வீடு கட்டுறேன் 350 கோடிக்கு பங்களா கட்டியிருக்கிறோம் அப்படின்னு இப்போ அண்ணன் அடுத்த அந்த வழக்கும் இருக்குது. ஏன்னா ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் போட்டு அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 350 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டு ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு வந்து பைபாஸில் இருக்குது. அதில் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி நடந்திருக்கிறதாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கும் அடுத்து ஒரு வழக்கு வரும். இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கிறது தற்காலிகமான ஜாமீன் தானே தவிர நிரந்தர ஜாமீன் கிடையாது. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு அண்ணன் செந்தில் பாலாஜி செயல்படுவாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்புறோம். அப்புறம் என்ன உடன்பிறப்புகளே, போஸ்டை தயார் பண்ணுங்க. ஏங்க 58 நாள் 62 நாள் சிறையில் இருந்த கருணாநிதிக்கு பாட்டெல்லாம் எழுதுனீங்க. பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புக்கு பள்ளிக்கு நடுவில் அஞ்சாமல் இருந்தார் பாரு, அஞ்சுக தலைவர் மகன் தான் பாரு அப்படிலாம் பாட்டு எழுதுனீங்கல்ல. இன்னைக்கு எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி 468 நாள் இருந்துட்டு வந்திருக்காரு. ஊரே நடுநடுங்க, விண்ணே வந்து இடி முழங்க, எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வெளில வர்றாருன்னு ஒரு பாட்டை தான் எழுதி விடுங்களேன்டா. ஏன்னா 468 நாள் யார் செய்வா அந்த தியாகத்தை? ஒரு குடும்பத்திற்காக, உங்களுடைய கட்சிக்காக, உங்க குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, நீங்க சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக 468 நாள் எவ்வளவு அம்புகளை முதுகுல தாங்கிக்கிட்டு எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்திருப்பார். அவருக்கு ஒரு பாட்டு போடப்படாதா? ஏண்டா கழக உடன்பிறப்புல உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா?